எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஊர் ஊராக சென்று பாயை விரித்து ஊர் மக்களை அமர வைத்து குறைகளை எல்லாம் கேட்ட மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு அவற்றை தீர்த்து வைத்துள்ளாரா என எடப்பாடி பழனிசாமி வினா எழுப்பியுள்ளார். ஆட்சியில் பங்கு கோரும் கூட்டணி கட்சிகளின் பேச்சுக்களால் விரைவில் திமுக கூடாரம் காலியாகும் என்று கடிந்துரைத்துள்ளார். ஏற்கனவே இதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அப்ப என்ன பண்ணாரு? ஊர் ஊரா போனார். எல்லா பக்கம் போனார்ல, எல்லா தொகுதியிலையும் திரு ஸ்டாலின் போனாரு, உதயநிதி ஸ்டாலின் போனாரு, திமுக எம்எல்ஏ போனாங்க. திமுக நிர்வாகி போய் அங்க ஒரு திட்டு இருந்தா அது மேல பாய் விரிச்சு போட்டு அமர்ந்து அதுக்கு முன்னாண்ட அங்க பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற ஊர் மக்களை எல்லாம் அழைச்சு அமர வச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சொந்த பிரச்சனையாலும் சரி ஊர் பிரச்சனையாலும் சரி, நீங்க அந்த மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில நீங்க போடுங்க, நான் பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு பத்திரமா போய் வச்சிருக்கிறேன். திமுக ஆட்சி வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து உங்களுடைய குறையை தீர்க்கிற நாள் தீர்த்தாரா? எப்படி ஆசை காட்டி ஓட்டு வாங்கினார் பாத்தீங்களா? லாஸ்ட் டைம் மக்களை எப்படி ஏமாத்துறீங்க? என்ன தங்கத்தையே உள்ள போட்டீங்க, இல்ல வைரத்தை உள்ள போட்டீங்களா? அது போய் பூட்டு போட்டுறதுக்கு எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை மக்கள் ஒருவர் உணர வேண்டும். ஆக தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கொடுத்துக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார், தவறு இல்ல, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறாது, அப்படி வெற்றி பெற்றா எங்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு வேணும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார். ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது.